இன்னைக்கு ட்விட்டரில் செம்ம ட்ரெண்டிங். ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்ஸாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நேற்று அதிமுக கட்சிக்காரங்க சென்னையில் இருக்க எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் வந்து ஒரு 25 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு, யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுட்டு போராட்டம் பண்ணாங்க. அவங்க போராட்டம் தாராளமாக பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ட்விட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அது அவங்களுடைய விருப்பம். ஸோ இப்போ என்னோட சைடில் இருந்து இதில் ஒரு சில விளக்கங்கள் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. இது எதனால் இவங்க இந்த அளவுக்கு யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, எஃப்ஐஆரில் அதாவது அந்த ஞானசேகரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்து அவன் ஒரு கால் பண்ணியோ இல்லை கால் வந்தோ அந்த சார் கூடயும் நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும், ஐ மீன் தப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதா ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரில் இருந்துச்சு. அந்த எஃப்ஐஆர் இருக்கு இல்லைங்களா, அந்த எஃப்ஐஆரில் இவங்க பார்த்துட்டு யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம சென்னை கமிஷனர் திரு அருண் இருக்கார் இல்லைங்களா, ஸோ அவர் வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் இந்த கேஸில் அப்படிப்பட்டவங்க யாரும் கிடையாது, அந்த டைமில் ஃபோன் ஏரோப்ளைன் மோடில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். பட் அந்த விளக்கத்தை யாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா அடிமைகளுக்கு அறிவு இருக்காது அப்படின்றது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட ஒரு சில தற்குறிகளும் ஒரு சில பாலியல் ஜல்சா கட்சி சேர்ந்தவங்களும் இதில் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில விளக்கத்தை நம்ம கொடுக்க போகிறோம். அந்த விளக்கத்தை பார்த்தாவது இதுங்க திருந்துதுங்களான்னு பார்ப்போம். இல்லை தெரியல அப்படின்னா 4 பேர் தெரிஞ்சவங்க டெலிகாமில் யாராவது ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன், எனக்கு ஒரு கால் ஒன்று வருது, இல்லை நான் ஒரு கால் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படி எப்படி வந்து அது ஒர்க் ஆகும், எப்படி அந்த கால் போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கே கால் பண்ணுறேன் அப்படின்னா கூட அந்த கால் எப்படி ஒர்க் ஆகும், அது எந்தெந்த சர்வர்லாம் போய் ரீச் ஆகும், எந்தெந்த டவர்லாம் போகும் அப்படின்றத நான் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்குறேன். இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டால் எரேஸ் பண்ண முடியாது, ஏன் எரேஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அது எரேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அவங்க மூலயமா போயிட்டு இல்லை அப்படின்னா அவங்க மூலயமா போனால் மட்டும்தான் நமக்கு எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனை வராது. டேரெக்டாக இப்போ ஏர்டெல்லையோ வோடஃபோன்லையோ கோஆர்டினேட் பண்ணி டெலிட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் டெலிட் பண்ணுறது வாய்ப்புகள் கிடையாது. கரெக்டுங்களா? அப்படி டெலிட் பண்ணாலும் ட்ராய் மூலயமா இந்த நம்பர்ஸை வந்து அவங்க எந்தெந்த நம்பர்லாம் டெலிட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே எடுத்துட முடியும். ஏன்னா ட்ராய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்படுது. சரி, ஓகே. இப்போ ஒரு கால் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே மாதிரி எப்படி ஏரோப்ளைன் மோடில் இருந்துச்சு அப்படின்றத அவங்க அருண் ஐபிஎஸ் கண்டுபிடிச்சி சொன்னார் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சேர்ந்தவன். பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ நான் விழுப்புரத்துக்கு நான் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பாண்டிச்சேரி மெயின் ஏரியா ஒயிட்டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து நான் விழுப்புரத்துக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் கால் பண்ண பார்த்து அந்த கால் எங்கே ரீச் ஆகும் அப்படின்னா பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிஎஸ்னா பேசிக் டவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கால் டேரெக்டாக எம்டிஎஸ்க்கு போகும். எம்டிஎஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெலிகாமில் மொத்தம் நான் ஒர்க் பண்ண பார்த்து 6 ஜோனாக பிரிச்சிருப்பாங்க. அந்த 6 ஜோனில் சென்னை, பாண்டி, திருச்சி, சேலம், மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி 6 ஜோனாக பிரிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கால் பண்ணுற நம்பர் எந்த மெயின் டவர் எப்படி சொல்கிறது, இப்போ நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா நான் பாண்டிச்சேரியிலேருந்து மெயின் ஒயிட்டவுன்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே இருக்க பேசிக் டவருக்கு ஃபஸ்ட் ரீச் ஆகும். அங்கேருந்து அந்த ஜோனோட மெயின் டவருக்கு ரீச் ஆகும், எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீச் ஆகிட்டு அந்த நம்பர் எந்த டவரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும், எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கும். இஃப் இன் கேஸ் விழுப்புரமில் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்க பேசிக் டவருக்கு ரீச் ஆகும். பேசிக் டவருக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து கஸ்டமர் மொபைல் நம்பருக்கு கால் லேண்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நான் இங்கேருந்து கால் பண்ண பார்த்து பேசிக் டவருக்கு போகுது பார்த்தீங்களா, அங்கேயும் என்னுடைய நம்பர் ரெஜிஸ்டர் ஆகும். அடுத்தது எம்டிஎஸ் போகுது பார்த்தீங்களா, அங்கேயும் என் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகும். அடுத்தது இன்னொரு பிடிஎஸ் போகும் பாருங்கள், அதாவது நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் ரெஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்கள் நம்பருக்கு ரிங் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு இது வந்து என்னென்னா நார்மலாக அந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறதுக்கான ப்ரொசீஜர் இது. ஸோ இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாண்டியில் இருக்கேன், நான் பாண்டியிலேருந்து சென்னைக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதே மாதிரி தான் பேசிக்லேருந்து பாண்டிச்சேரி எம்டிஎஸ்க்கு போகும், பாண்டிச்சேரி எம்டிஎஸ்லேருந்து சென்னை எம்டிஎஸ்க்கு போகும், சென்னை எம்டிஎஸ்லேருந்து நான் சென்னையில் எங்கே இருக்கணும் அந்த பிடிஎஸ்க்கு வந்து என்னுடைய ஃபோனுக்கு வந்து கால் வந்து லேண்ட் ஆகும். இதுதான் ப்ரொசீஜர். இதில் நம்பரை டெலிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பர்ஸை எந்த ஒரு கவர்மெண்ட்டாலையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாலையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாலையும் எரேஸ் பண்ணவே முடியாது. ஈவன் தோ நமக்கு என்ன தான் நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி யாருமே டெலிட் பண்ணவே முடியாது.
அப்படியே இன்கேஸ் நீங்கள் டெலிட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கிட்டா கூட, டெலிட் பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரலில் இருக்கிறது யார்? பிஜேபி. பிஜேபிக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க அரசுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்குமே 7ஆம் பொருத்தம். ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பிரச்சனை. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் எடுக்கணும், கெட்ட பேர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் வந்ததுலேருந்து இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு சத்தத்துக்கு இவங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த தனசேகர் ஒரு வோடஃபோன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. வோடஃபோன் கஸ்டமராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசி தமிழக அரசு டெலிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெலிட் பண்ண முடியாது. அதையும் மீறி டெலிட் பண்ணால் கூட இப்போ இந்த கேஸ் வந்து நேஷனல் உமன்ஸ் கமிஷனுக்கு கேஸ் மூவ் ஆகிடுச்சு. ஸோ நேஷனல் உமன்ஸ் கமிஷன் யாரோடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா பிஜேபியோட கண்ட்ரோலில் இருக்குது. பிஜேபியோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இவங்க டெலிட்டே பண்ணியிருந்தா கூட டெலிட் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம். ஸ்டேட் கவர்மெண்ட்டால் பண்ண முடியாது. அதுக்கு டெலிகாம் கம்பெனிஸ்லாம் வந்து அக்செப்ட்லாம் பண்ணிக்காது. ஈவன் ட்ராயே பார்த்திங்க அப்படின்னா அந்த விஷயம்லாம் தலையிடாது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நேஷனல் உமன்ஸ் கமிஷனுக்கு போயிருக்கு. அவங்க அந்த கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி பார்ப்பாங்க. அதில் இருக்க அந்த மொபைல் நம்பர் இருக்கும். அந்த மொபைல் நம்பரை வச்சு செக் பண்ணுவாங்க. அதில் தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் அந்த டவர் லொக்கேஷனில் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த நம்பர்லேருந்து அவன் டயல் பண்ணியிருக்கான், இல்லை அவனுக்கு கால் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா பிடிஎஸ், எம்டிஎஸ், பிடிஎஸ் வந்து ஃபஸ்ட்டு வெண்டர் ஒரே ஜோனுக்குள்ளே இருக்கிறது. இப்போ வேறு ஜோனில் இருக்காங்க அப்படின்னா பிடிஎஸ், எம்டிஎஸ், பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி மாறும். இஃப் இன் கேஸ் சேம் டவர் லொக்கேஷன்லேயே நான் இருந்தேன் அப்படின்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நானும் ஒயிட் டவுனில் இருக்கேன், கால் பண்ணுற நீங்களும் ஒயிட் டவுனில் இருக்கீங்க அப்படின்னா கூட சேம் ப்ரொசீஜர் தான். பேசிக் டவர் சிஸ்டம், மெயின் டவர் சிஸ்டம், திரும்ப அதுக்கப்புறம் சேம் லொக்கேஷனில் இருக்க பேசிக் டவர் சிஸ்டமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து லேண்ட் ஆகும். இதுதான் ப்ரொசீஜர். இதை சேஞ்ச் பண்ண முடியாது. இதில் ரெஜிஸ்டர் ஆகிற நம்மளோட டீட்டெயில்ஸு கவர்மெண்ட்டாலாம் டெலிட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு டெலிகாம் கம்பெனியும் சரி, ட்ராய் ஆர்கனைசேஷனும் சரி, யாருமே வந்து பண்ண முடியாது. பட் அன்னைக்கு இன்சிடென்ட் நடந்த ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அருண் எதனால் சொன்னார், ஐபிஎஸ் அருண் இருக்கார் இல்லைங்களா, அவர் எதனால் சொன்னார்னா அவங்க சைபர் கிரைமில் இருக்காங்க. அவங்களால டேட்டாஸ் வியூ மட்டும் தான் பண்ண முடியுமேக்கோசரம் அவங்களால போயிட்டு ஒரு டெலிகாம் கம்பெனியோட டேட்டாவை எரேஸ் பண்ணுறதுக்கான அக்சஸ் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க சைபர் கிரைமுக்கு ஒரு சில அக்சஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஒன்லி பார்க்குறது மட்டும்தான் பண்ண முடியும். மேபி ஒரு சில டேட்டாஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் அது எரேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் எரேஸ் பண்ண முடியாது. அந்த சர்வர் எங்கே இருக்குன்னா டெலிகாம் கம்பெனி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட தான் இருக்கும். டெலிகாம் கம்பெனியை ஒரு ஐபிஎஸ் ஆலையோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டாலையோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. பண்ணுற அளவுக்கு இவன் வந்து பெரிய ஆளும் கிடையாது, இவன் திமுக கட்சிக்காரனும் கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. இப்போ அடுத்த கேள்வி, ஏரோப்ளைன் மோடில் போட்டிருந்தாரு அப்படின்னு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அடிமைகள் இன்றைக்கி கூட யார் இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தார் பார்த்தீங்களா, திரு கல்யாண சுந்தரம், அவருக்கு விளக்கணும். ஏன்னா கொஞ்சமாச்சும் படிப்பறிவு இருந்திருந்ததுன்னா, படிப்பறிவு கிடையாது, சொந்தமாக நாலேஜ் கொஞ்சமாச்சும் நாலேஜ் இருந்துருந்துச்சு அப்படின்னா இதை பற்றிலாம் வந்து தெரிஞ்சிருக்கும் கொஞ்சமாச்சும். அப்படி தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டவர் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்துருப்பீங்க. உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க, ஏரோப்ளைன் மோடில் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா டவர்னு ஒன்று காமிக்கும், கரெக்டுங்களா? அந்த இடத்துல டவர் அப்பப்போ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸு ஏறும் இறங்கும். இது எல்லாமே எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு சிக்னல் சென்ட் அண்ட் ரிசீவ் அது ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் கால் பண்ணல அப்படின்னாலும், கால் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் இது எல்லாமே நடக்கும். அடுத்தது நான் இது சம்மந்தமாக இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அந்த மாதிரி சிக்னல் சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்னா ஒன்று அவன் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா ஏரோப்ளைன் மோடில் போட்டிருக்கணும். அவன் ஏரோப்ளைன் மோடில் எதனால் சுவிச் ஆஃப் பண்ணாமல் ஏரோப்ளைன் மோட் இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு அப்படின்னா, அந்த டைமில் அவன் ஃபோனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ எடுத்திருக்கான் அப்படின்னா அந்த டைமில் ஃபோனுக்கு சிக்னல் கிடைச்சில்லாமல் இருந்திருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ நான் ஏரோப்ளைன் மோட போட்டு என்னால் கேமரா யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் என்னால் கேமரா யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடியோ ஒரு 10 நிமிஷம் எடுக்கிறேன், ஒரு 10:30 மணிக்கு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் 10:30 மணிக்கு மேபி ஏரோப்ளைன் மோடு போட்டிருக்கலாம், இல்லை ஒரு 10:25க்கு நான் ஏரோப்ளைன் மோடு போட்டிருந்துருக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ அதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வந்து நான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த 10:25லேருந்து ஒரு 11:30 வரைக்கும் என் ஃபோனை நான் ஏரோப்ளைன் மோடில் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல என்னுடைய ஃபோனுக்கு சிக்னல் கிடைச்சிருக்காது, கரெக்டுங்களா? ஆனால் ஏன் ஏரோப்ளைன் மோட் இங்கே வருது அப்படின்னா ஃபோன் ஏரோப்ளைனில் மோட் போட்டால் மட்டும்தான் கேமரா ஒர்க் ஆகும், ஆஃப் பண்ணால் கேமரா ஒர்க் ஆகாது. இதை ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபோன் வந்து டவர் கிடச்சிருந்ததுன்னா சிக்னல் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், காமிச்சு கொடுத்துட்ருக்கும். ஃபோன் அந்த டைமில் கால் வந்துச்சு, ஸோ அந்த மாதிரி கால் வந்துச்சு, இல்லை டவர் வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம ரீசன் சொல்லலாம். பட் அந்த இடத்துல அவனுக்கு டவரும்
அந்த டைமில் கட் ஆகிருக்கு. பட் அதே டைமில் அவன் வீடியோவும் எடுத்துருக்கலாம். பட் அதே டைமில் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட கால் பண்ணி சும்மா அந்த பொண்ணை மிரட்டுறதுக்கான காரணமும் இதில் இருக்குது. அடுத்தது இன்னொரு ரீசன், இஃப் இன் கேஸ் அவன் நெட்டு ஆன் பண்ணியிருந்தான் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, மேலே ஒரு கோடு டவர், அது 5G ஆன் பண்ணியிருக்கீங்க, இல்லை 4G ஆன் பண்ணுறீங்க, 3G ஆன் பண்ணுறீங்க, ஈவன் நீங்கள் 2G ஆன் பண்ணால் கூட மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் ஒன்று இருக்கும் முக்கோண டைப்பில். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா முக்கோண டைப்பில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சென்ட் அண்ட் ரிசீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் நெட் நீங்கள் யூஸ் ஒரு டேட்டா இந்த சென்ஸ் ஏதாவது ஒரு ஃபைல் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, சென்ட் பண்ணல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் அது ஒர்க் ஆகும், சென்ட் பண்ணல அப்படின்னாலும் உங்களுடைய டேட்டா வந்து கன்சியூம் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணியே வச்சுருந்தீங்க, டேட்டா ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கன்சியூம் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதை வச்சும் கண்டுபிடிச்சிடலாம் அவன் அங்கே இருந்தானா இல்லையா, வேறு யாருக்கா கால் வந்துச்சா இல்லையா அப்படின்றது, இப்போ ஏரோப்ளைன் மோடில் போட்டிருந்தானா இல்லை ஆஃப் பண்ணியிருந்தானன்றதை இந்த 3 வகையாகவுமே ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இதை ஸ்டேட் கவர்மெண்ட் எரேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எரேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படியே எரேஸ் பண்ணியிருக்கதா நீங்கள் நினச்சா கூட, இப்போ தான் அந்த கேஸ் வந்து நேஷனல் உமன் கவுன்சிலுக்கு போயிடுச்சு இல்லையா, அவங்க பார்க்க போகிறாங்க. அவங்க பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி எதாவது நடந்துருச்சு அப்படின்னா வெளிக்கொண்டு வர போகிறாங்க. அசிங்கப்பட்டு நிற்க போகிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தான். கரெக்டுங்களா? ஸோ இந்த அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து ரிஸ்க் எடுத்து இதில் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு செகண்டரி பண்ணுறாங்கன்றதை விட இதை ஃபஸ்ட்டு பண்ணவே முடியாது. இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக மாட்டிப்பாங்க அவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கம் 3 அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைலிஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அதுலேயே பார்த்துருப்பீங்க, அது படம்ன்றதுனால ஓகே நம்ம லாஜிக் பார்க்க தேவையில்ல. பட் அதில் ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யார் மூலயமா அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பட் இது இந்த கவர்மெண்ட்டால் பண்ண முடியுமா அப்படின்னு, இந்த கவர்மெண்ட்டாலேயோ இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாலேயோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ ஒரு கால் அவன் சொன்னான், அந்த அக்யூஸ்டு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே வந்து பேசுகிறீங்க. பேச வேணாம்னு சொல்ல எதிர்க்கட்சிகள் நீங்கள் தாராளமாக போராட்டம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. பட் அதுக்காக நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் நேஷ்னல் உமன் கவுன்சில் இதில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்ல தான் போகுது. இதை எப்படி நான் முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா, நான் 2008 2016 வரைக்கும் நான் டெலிகாமில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஒர்க் ஆகும், அதில் என்னென்ன பண்ண முடியுன்றது எனக்கு A to Z எல்லாமே தெரியும். நான் அங்கே ஒர்க் பண்ண பார்த்தே ஒரு கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் என்னை கேட்டாங்கன்னா என்னால் செக் பண்ண முடியாது. ஒன்லி போஸ்ட்பெய்டுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். அதுவும் பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். அந்த டீட்டெயில்ஸ் கஸ்டமருக்கே போயிடும். சம்டைம்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் பில்லு கேட்கல அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, நாங்கள் அனுப்பி வச்சிடும். அவங்க பார்த்து கிராஸ் செக் பண்ணிப்பாங்க. சரிங்களா? நார்மல் ப்ரீபெய்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸு எங்களாலேயே பார்க்க முடியாது. அதில் லாஸ்ட்டு 5 டிஜிட் மட்டும் தான் எங்களால் பார்க்க முடியும். ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்களால் பார்க்க முடியாது. கஸ்டமர் ரெக்வஸ்ட் கிடையாது, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அது எங்களுக்கு வர்றதுக்கே 7 நாள் ஆகும். ஸோ இதிலிருந்து நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடிமைகளுக்கும் தற்கொலைகளுக்கும் பாலியல் ஜல்சா கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மண்டையில் மூளையும் கிடையாது, அறிவும் கிடையாது, மனசாட்சியும் கிடையாது. நான் எதனால் மனசாட்சி கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை ஒர்க் பண்ணி வித்தின் 5 to 6 ஹவர்ஸில் அக்யூஸ்டு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு அரெஸ்ட் பண்ணியும் அந்த எஃப்ஐஆரில் ஒரு அக்யூஸ்டு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ்டை நம்பிக்கிட்டு நீங்கள் எல்லாமே போராட்டம் பண்ணுறீங்க இல்லைங்களா? தாராளமாக பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. NCW வரும், டீட்டெயில்ஸ் வந்து வெளியில் விடுவாங்க. இந்த மாதிரி யாரும் கிடையாது, இவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நீங்களாக தெரிஞ்சுப்பீங்க, மக்களும் புரிஞ்சுப்பாங்க. இதில் அடிமைகளுக்கு என்ன அப்படின்னா, அடிமைகளுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே டயரையே பார்க்காம கொஞ்சமாச்சும் நிமிர்ந்து பாருங்கள். நிமிர்ந்து பார்த்தா தான் அங்கே என்ன நடக்குது, டெக்னாலஜி இந்த அளவுக்குலாம் வளர்ந்துருக்கா அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். டெக்னாலஜி சயின்ஸ் நீங்கள் நார்மலாக ட்விட்டு போகிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ட்விட்டு யார் வேணால் போடலாம். நான் உட்காந்தா அப்படின்னா 2-3 ஃபோன் வச்சுருக்கேன். 3 ஃபோன்லேயும் நான் நினச்சேன் அப்படின்னா ட்விட் நான் போட்டுகிட்டே இருக்க முடியும். ரெஸ்ட் விட்டு சொல்கிறேன் நான். ஒரே இதில் அந்த போடலாம், பிரச்சனை கிடையாது.
சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 3 ஃபோன் இருக்கேன், ஒரு 2 பேர் வேலை கூப்பிட்டு வச்சு நான் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது, பண்ணலாம். பட் அது வந்து லாஜிக் கிடையாது. பட் நம்ம என்ன பேசுகிறோமோ, நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் கொஞ்சமாச்சும் வந்து லாஜிக் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்துன்னா அது மக்கள் நம்புவாங்க. நீங்கள் லாஜிக்கே இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு உண்மையாகவே சொல்கிறது தெரியல அப்படின்னா, இப்போ ஐடி விங் கோஆர்டினேட்டராக வந்து ஒருத்தர் போட்டிருக்காங்க நினைக்கிறேன், கோவி சத்யன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இதே நேமில் தான் இருக்கும், ட்விட்டர் ஐடி இதே நேமில் தான் இருக்கும். கொஞ்சம் இன்பாக்ஸ் பண்ண சொல்லுங்கள், நம்பர் இன்பாக்ஸ் பண்ண சொல்லுங்கள், கால் பண்ண சொல்லுங்கள், எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை மீறியும் இல்லை நாங்கள் அப்படி தான் பண்ணுவோன்னா தாராளம் பண்ணுங்கள். மக்கள் உங்களை கண்டிப்பாக புறக்கணிப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் பல பேர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அதுக்கு தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். அடுத்தது உடனே உங்கள் திமுக காரன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கான விளக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைப்ஸில் கரிகாலன் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஃபோட்டோஸ், மினிஸ்டர் கூட ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஆடியோ வச்சு பேசலாமா அடிமைகளுக்கு? இல்லை பாலியல் ஜல்சா கட்சிக்கு தனியாக போடலாம். ஏன்னா சாதாரணமாக உங்களுக்கு வந்து இந்த சும்மா இதெல்லாம் பேச முடியாது. அடிமைகளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள். மெயின் ரோடு குமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உங்கள் கட்சியில் இருக்கார், கரெக்டாக? எதனால் அவருக்கு அந்த பேர் வந்தது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதாவது படிக்கிற ஸ்கூல் பொண்ணு, ஒரு 16 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து உங்ககிட்ட மனு கொடுக்கறதுக்காக பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பொண்ணு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றது ஆடியோ லீக் ஆச்சு, கரெக்டுங்களா? நீங்கள் இதை பொய்ன்னு கூட சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் தாராளமாக சொல்லிக்கோங்க, நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. பட் ஆனால் அந்த டைமில் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தது நீங்கள், கரெக்டுங்களா? நீங்கள் ஆளுங்கட்சியாக நீங்கள் இருக்க பார்த்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். கம்ப்ளைண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ஐடியிலேருந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்கலாம். யார் எடிட் பண்ணாங்க, யார் எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணாங்க அப்படின்றதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ தான் எதிர்கட்சி சரி ஓகே விட்ருங்க, அப்போ நீங்கள் தானே ஆளுங்கட்சி, அதை நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். பட் அந்த டைமில் நீங்கள் அதை பண்ணலை. அதுக்கு பண்ணாத காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் அது நடந்தது உண்மை அப்படின்றது, கரெக்டுங்களா? ஸோ நம்ம தாராளமாக நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் முதுகு நீங்கள் திரும்பி பாருங்கள். நீங்கள் என்னென்ன வேலைலாம் நீங்கள் பார்த்துட்டு இப்போ வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்காக நான் போராட்டம் பண்ண முடியாதுன்னு கேட்டால் அதுக்கும் நீங்கள் போராட்டம் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. என்ன மாதிரி ஒரு 10 பேர் வந்து இந்த மாதிரி விமர்சனங்களையும் வைப்பாங்க. விமர்சனங்களையும் நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அண்ணாமலை சாட்டையில் அடிச்சுட்டு கொஞ்சம் இந்த போராட்டம்லாம் பண்ணார் பார்த்தீங்களா, அதை பற்றின ஃபுல் வீடியோ இப்போ வந்து நம்ம அடுத்தது பேசி அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் பொறுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது தான் யார், நம்ம சீமாண்டி இருக்கார் இல்லைங்களா, சீமாண்டி அவர் வந்து அவங்க கட்சிக்காரனே எதிர்த்து போராட்டம் பண்ண போகிறாரு. என்னன்னா, இப்போ இந்த பொண்ணு வந்து பாலியல் வழக்கில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்களே, அவனை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அதை எதிர்த்து போராட்டம் அறிவிச்சிருக்காரு. பாவம் நேற்று தான் அவங்க கட்சிக்காரர் வந்து கிட்டத்தட்ட 40 பொண்ணுகள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ அதனால் அவங்க கட்சிக்காரனை எதிர்த்தே ஒரு போராட்டம் பண்ண போகிறாரு. அந்த வீடியோ தான் அடுத்தது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். 3வது வீடியோ வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் சம் டைம்ஸ். தேங்க்யூ.